போகர் 7000 முதற்காண்டம். சித்தர்களின் மன அடக்க ரகசியம். உங்கள் மனதை நொடியில் நிறுத்தி இறைநிலையடைய போகர் கூறும் வழி. மாட்டியே மனவிலங்கை பூட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாய் ஆனந்தமயமுமாகி, பூட்டியே வாசியைத்தான் கும்பித்துக் கொண்டு பிறளாமல் தம்பித்து நிற்பாரையா. நாட்டியே மனமொன்றாய் திடாகரித்து நாதாந்த பெருவழியே நாடுவார்கள். தூட்டியே துவாதசாந்தத்தில் புக்கி சுருதியந்தத்துள்ளிருந்து துதி செய்வாரே. இந்த வீடியோவில் நம்மை அலைக்கடிக்கும் மனதை ஒரு நொடியில் நிறுத்தி மூச்சையும் அடக்கி ஆனந்த நிலைக்குள் செல்வது எப்படி என்ற போகரின் ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். சித்தர்களின் ஞான சமுத்திரத்தில் நான் ஒரு மாணவன். என் விளக்கங்களில் ஏதேனும் பிழையிருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். நம் மனதை ஒருமுகப்படுத்தி நாதாந்த பெருவழியில் பயணிப்பது சாத்தியமா? வாருங்கள் காண்போம். போகர் இங்கே ஒரு யோகியின் உச்சநிலையை விளக்குகிறார். மனவிலங்கு என்பது சிதறி ஓடும் எண்ணங்கள். அதை முதலில் பூட்ட வேண்டும். பிறகு வாசியை கும்பித்து, அதாவது பிராணசக்தியை சுழுமுனை நாடியில் நிலைநிறுத்த வேண்டும். இப்படி மனதும் மூச்சும் அடங்கும்போது நாதாந்த பெருவழி என்ற பிரபஞ்ச பாதை திறந்து துவாதசாந்தம் எனும் உச்சநிலை வெளியில் சாதகர் இறைநிலையுடன் கலந்து விடுவார். இந்த தெய்வீக ரகசியங்களை தொடர்ந்து அறிய மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த பயிற்சியின் இறுதி நோக்கம் சதா சர்வகாலமும் அலைப்பாயும் மனதையும் அதன் நிழலான மூச்சையும் முழுமையாக அடக்கி ஜீவசக்தியை பிரபஞ்ச சக்தியோடு கலக்கச் செய்வதே. இதன் மூலம் சாதகர் காலத்தையும் கர்மவினையையும் வென்று துவாதசாந்தம் எனும் எல்லையற்ற ஆனந்த பெருவழியில் கரைந்து மரணமிலா பெருவாழ்வாகிய இறைநிலையை அடைவார். இதுவே காயகல்பத்தின் அடித்தளம். துவாதசாந்தம். நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.